எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த கப்பு நிறைச்சி சீரக சம்பா அரிசி 100 கிராம் எடுத்து முன்னமே நான் கழுவி குக்கரில் போட்டு ஒரு விசில் வச்சு நான் கஞ்சியாக பண்ணியிருக்கிறேம்மா. இது பள்ளிவாசல் கஞ்சி அப்படின்னு சொல்கிற இது ஹெல்த்தியான இந்த கஞ்சியை இன்றைக்கி வச்சு உங்களுக்கு காமிக்கலான்னு இன்றைக்கி இந்த மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறேன்மா. இந்த கஞ்சியை சீரக சம்பா அரிசியில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். சீரக சம்பா ரைஸை 3 தடவை கழுவிட்டு குக்கரில் போட்டு ஒரு கருப்பு ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 1 கிராம்பு, ஒரு 4 நம்பர் வெள்ளைப்பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 4 நம்பர் போட்டு தண்ணி ஊற்றி தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சு கொண்டு வந்திருக்கேம்மா. பாருங்கள், மசிச்சிருச்சு. நான் தாளித்து விடும்போது எப்படி செய்கிறேன் இந்த கஞ்சியை அப்படின்னு பார்த்துக்க. முதல் ப்ரிப்பரேஷனே குக்கரில் வச்சு இந்த சாதத்தை நல்லா ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அதே நல்லா மசிஞ்சிரும். 2-3 விசிலில் தேவையில்லை, மசிஞ்சிருச்சு பாருங்கம்மா. பள்ளிவாசல் கஞ்சி தாளிப்புக்கு 100 கிராம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது, 10 கிராம் பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கியது, ஒரு 2 கொத்து கறிவேப்பிலை, ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி தழை, கொஞ்சம் அரை தக்காளியுமா ஒரு 10 கிராம் இருக்கலாம், 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி வச்சுக்குங்க, 25 கிராம் தேங்காய். அந்த முதல்ல தாளிக்கிறதுக்கு அது நல்லா வெங்காயத்தோட வணங்கி நம்ம கஞ்சியோட நம்ம காரத்தன்மைக்கு நமக்கு சுரீர்னு நாக்கில் சுட சுட குடிக்கும்போது நல்ல ஒரு காரம் கிடைக்கணுங்கிறதுக்காக பொடி பொடியே நம்ம கட் பண்ணிக்கிறோம். இதில் பச்சை மிளகாயோட வாசம் அதிகமாக தெரியணுங்கிறதுக்காக 2 பச்சை மிளகாயை நம்ம கீறி கடைசியில் இறக்கும்போது போட்டு இறக்குவோம். இந்த நெய் 5 கிராம்லேருந்து 50 கிராம் வரைக்கும் நீங்கள் கூட்டி குறைச்சி நீங்கள் இதை எடுத்துக்கலாமா. 50 கிராம் பாசிப்பருப்பு, இஞ்சி பூண்டு விடுது ஒரு 10 கிராம், கேஷ்யூஸ் அண்டு கிஸ்மிஸ் 2 சேர்ந்து 20 கிராம்மா. சட்டி சூடாயிடுச்சு, நெய் 50 கிராம் ஊற்றியாச்சுமா. இப்போ இந்த இடத்துல ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம், இது எல்லாத்தையும் போடுறேன். பொரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா பச்சை மிளகாய் கலந்து வரணும். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கறிவேப்பிலை இந்த இடத்துல தக்காளி போட்டுக்கலாமா. மீடியமான ஃபயரில் இருக்குது. இஞ்சி பூண்டு விழுத போட்டுக்கலாம். லார்ஜ் குவான்டிட்டியை தயாரிக்கும் போது பைத்தம்பருப்பை அப்படியே கழுவி போட்டுருவாங்கம்மா. அது ஃபுல் ஹீட்டு கொடுத்து அடுப்பு விறகுல எரியறதுனால அது நல்ல முறையில் வெந்து வரும். அதோட பச்சை வாசமும் போயிடும். நம்ம கொஞ்சமாக தயாரிக்கிறோம், சின்ன அடுப்பில் வச்சு செய்கிறோம். அப்போ இது ஃபஸ்ட்டே நம்ம வறுத்துட்டோன்னா அதோட பச்சை வாசம் ஸ்மெல் போயிருங்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டே இந்த பருப்பு நம்ம வறுத்து கொஞ்சம் நேரம் வறுத்துக்கிறோம். 25 கிராம் தேங்காய் பூவை மிக்சியிலே போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா துருவின பதத்துக்கு அரைச்சிருக்கிறேன். தேங்காய் பூவும் இந்த இடத்துல நம்ம வறுத்து கொடுக்குறோம். இப்போவே நான் தேங்காய் பூவை வறுத்துட்டோம்னா இந்த தேங்காய் பூவோட மணமும் சேர்ந்து கஞ்சியில் இறங்கி வரும். அதனால தான்மா வணக்கிறேன். பாருங்கள், உள்ள அடியெல்லாம் எதுவும் பிடிக்காமல் எவ்வளோ நல்லா வணங்கி வந்திருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் நேரம் வணங்கி விட்டால் போதும். இப்போ இதோட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற சீரக சம்பா கஞ்சியை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதில் 15 கிராம் உப்பு போடுறோம்மா. இப்போ இந்த மெஷர்மெண்ட்டு கஞ்சி எடுத்த மெஷர்மெண்ட்லேயே அந்த பாத்திரத்தை நம்ம நல்லா அலசி நம்ம இதில் ஊற்றிக்கிறோம்மா. ஃபயரை கூட்டி வச்சுக்கலாம்மா. கொதிச்சு வரட்டும். இப்போவே பள்ளிவாசல் கஞ்சியோட மணமும் கலரும் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த பருப்பு நம்ம தம்மில் விடும்போது
இந்த அரிசியும் நல்லா குரணையாக நல்லா மசிச்சு இந்த பருப்பும் வாயில் மெண்டு சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு உதிரியாகவும் கிடைக்குமா. அதுக்காகத்தான் கொல கொலான்னு நம்ம கஞ்சியோடு கலந்து சாப்பிடாம இந்த மாதிரி சாப்பிட்றதுக்காகத்தான் தேங்காயும் துருவி போட்டிருக்கேன். இந்த பைத்தம்பருப்பையும் முழுசாக வணக்கி விட்டுருக்குறேன்மா. நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கம்மா. இந்த கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயை முழுசாக இந்த இடத்துல சேர்த்திக்கிறேன்மா. இப்போ கொதிச்சு வந்துட்டுருக்குது பாருங்கள். இதுவும் உங்களுக்கே தெரியும். சரியான இது ஒன்று, அது பாதி. அப்போ இது எல்லாமே சேர்ந்து வரும்போது எவ்வளோ நல்லா வரும் பாருங்கள். இது இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாமா. தண்ணி வேணுங்கிற தண்ணி இதுக்கு நம்ம சேர்த்தியாச்சு. குடிச்சும் பார்த்தாச்சுமா. காரம், புளிப்பு, அந்த சீரக சம்பாவுடைய ரைஸோட வாசம், தக்காளியோட புளிப்புத்தன்மை, கறிவேப்பிலை, பட்டகிராம்போடைய வாசம், மனம் எல்லாமே நல்லா தெரியுதுமா. இல்லை முந்திரி சேர்த்திக்கிறேன்மா. ஒரு விசில் வந்துடுச்சுமா. ஃபயரை குறைச்சி வச்சாச்சுமா. ஒரு 5 நிமிஷம் தம்மில் இருந்தால் போதும். நமக்கு சூடான கஞ்சி ரெடி ஆயிடுச்சுமா. தண்ணீர் தெளிந்து நிற்கிது. உள்ளே நம்ம போட்ட பாசி பருப்பு, அரிசி எல்லாம் மசிஞ்சு நல்ல கலரை பாருங்க. ரொம்ப நல்லா கலராக நமக்கு கிடச்சிருக்குமா. கஞ்சி இறக்கும்போது இந்த கிஸ்மிஸை போட்டு இறக்கணுமா. நான் அதில் போட்டு இறக்குனா உங்களுக்கு எடுத்து காமிக்கும்போது தெரியாது அப்படிங்கிறதுக்காக பவுலில் இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். இது ரொம்ப ஹெல்த் வைஸாக ரொம்பவும் நல்லது. இந்த பச்சை மிளகாவோட காரத்தன்மையை இந்த ஸ்வீட்னஸ் நமக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். கஞ்சி நான் குடிச்சு பார்த்துட்டோமா. இதில் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டு ரொம்ப அளவானது. ரொம்ப இதில் எல்லாமே இதே அளவுக்கு போட்டு நீங்கள் இதே மாதிரி இதே அளவு தண்ணி வச்சு நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு 1 டைமாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாரத்துக்கு ஒரு நாள் வயிற்றுக்கு லீவ் விட்டுட்டு நீங்கள் மற்றதெல்லாம் சாப்பிடாம இந்த ஹெல்த்தியான பாசிப்பருப்பு, சீரக சம்பாவோட ஊட்டச்சத்து மிக்க இந்த கஞ்சியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கம்மா. உடனே ஜீரணமாகும். உடனே பெரியவங்கள்ருந்து குழந்தைகள்ருந்து எல்லாருமே நல்ல முறையில் சாப்பிட்லாம். பச்சை மிளகாயோட காரத்தன்மையை எடுத்துக்கிறதுக்கு தான் தேங்காய் போட்டிருக்கோம், முந்திரி போட்டிருக்கோம், கிஸ்மிஸ் போட்டிருக்கோம், நெய் ஊற்றியிருக்கோம். இது எல்லாமே இந்த நெய் உங்களோட ப்ரிஃபரன்ஸு தான். நீங்கள் என்ன சன்ஃப்ளவர் ஆயிலையும் நீங்கள் செய்யலாம். சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னா நெய், இதில் 2 ஏதோ ஒன்றில் நீங்கள் ட்ரை பண்ணலாமா. கண்டிப்பாக இதை செஞ்சு பழகிக்கணும்.